ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பாப்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான் பார்ப்போம். நேற்று ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு. சைக்கிள் தான் அப்பா வாங்கிட்டு வந்தாங்க. அதோட ஃபுல் வீடியோ இன்னைக்கு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அப்பாவும் அம்மாவும் சைக்கிளை கொண்டு வந்தோடனையும் பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதை பார்த்தோன்னே இறங்கி வேகமா அதுல போய் உட்கார போயிட்டா. அப்புறம் அப்பாவே தூக்கி உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தாச்சு. அவளுக்கு சைக்கிளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. என்கிட்டலாம் கையை நீட்டி ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்க பாரு அந்த மாதிரி. அவளுக்கு ஒரே ஹாப்பி தான். அப்புறம் சரி வா போதும், நீ விளையாண்டது போதும், வா தூக்குறேன் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தூக்குறேன், வரமாட்டேங்கிறா. வா போவோம் போவோம் அப்படின்னு கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறா. என்ன பண்ணாலும் அதுலயே உட்காந்துக்கிட்டே இருக்கிறா. நம்ம கிட்ட இருந்து இதை எடுத்துட்டு போயிருவாங்களோ அப்படின்னு நினைச்சாலும் என்னமோ தெரியல. அப்புறம் திருப்பி அப்பா அவளுக்கு சைக்கிள்ல உட்கார வச்சு ரவுண்ட் அடிச்சிட்டு இருந்தாங்க. அவ இஷ்டத்துக்கு ஒவ்வொரு போஸ்ட்ல உட்கார்ந்தா, அப்புறமா ஏறி விளையாண்டுகிட்டு இருந்தா. ரொம்ப சேட்டை ஓவரா பண்ணிட்டு இருந்தா. உட்காராம அப்படியே ஏறி அந்த கம்பியில ஏறி நிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா சேட்டை. அப்புறம் அப்பாக்கும் அம்மாக்கும் சைக்கிள்ல விளையாடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. எங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நாளாவே இந்த சின்ன பசங்க எல்லாம் விளையாடுற சைக்கிளை பார்த்து கேட்டுட்டே இருந்தான்னா வாயை திறந்து கேட்கல. இந்த மாதிரி சைக்கிள் வச்சிருக்கிறத பார்த்து அழுக ஆரம்பிப்பா. நம்ம அவங்ககிட்ட கேட்டு ஒரு 2 நிமிஷம் உட்கார வச்சோன்னா திருப்பி அதுல இருந்து வரமாட்டா. அந்த மாதிரி கேட்கவும் எங்க அப்பா சரி சைக்கிள் நம்மளே வாங்கிடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவுமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஆல்ரெடி நானும் மீஷோ, ஃப்ளிப்கார்ட்லயும் இதே சைக்கிள் தான் பார்த்து வச்சிருந்தேன். இதுவே வாங்குவோம்ப்பா, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நானே வாங்கி தரேன்ப்பான்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு விட்டாச்சு. நான் சொன்னேன்ல இந்த மாதிரி தான் சைக்கிள் ஏறி விளையாண்டுக்கிட்டு இருந்தா. இந்த கம்பியில தான் ஏறி விளையாடுறேன். இப்ப விழுந்துருவா. இப்பதான் அதை இடிச்சுவா. ஆனாலும் அழுகல. மத்த நேரம் இதை இடிச்சிருந்தா அழுதுருப்பா. அப்ப அப்படியே லைட்டா தேய்ச்சி விட்டோடனே அப்படியே அமைதியா இருந்துக்கிட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க விளையாட்டுல பிஸியா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க அப்பா கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருந்தா. அந்த சைக்கிள்லயே ஒரு ஸ்விட்ச் மாதிரி ஒண்ணு இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ணோடனே சாங் வருது. அதை போட்டுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. அதை பாட்டு வரவும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா. உட்காந்துக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணா. பாக்குற எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் சாப்பிட்றதுக்கு எப்பயும் மாடியில போய் தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு சைக்கிளையும் தூக்கிட்டு போயாச்சு. சைக்கிள் வரவும் அதுல உட்காந்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தா. எப்படியே பின்னாடி நம்ம தள்ளிட்டே இருக்கணும். இவங்க மேடம் ஹாயா உட்காந்துருப்பாங்க. அப்புறமா டான்ஸ் ஆடிக்கிட்டு அந்த சாங்கை போட்டுட்டு டான்ஸ் ஆட, அப்புறமா இறங்க ஏற அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா. அவளுக்கு சைக்கிள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லாவே ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. சரி நானும் சட்டுப்பட்டு இந்த இடத்த காலி பண்றேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா.